ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வெயில் அடிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு மழை பெஞ்சா நமக்கு எப்படி இருக்கும்? அப்படிதான் இங்கேயும் நல்லா வெயில் அடிச்சிட்டு இருந்தது. ஆனால் திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. நான் இன்னைக்கு கீரை கூட்டும் மஷ்ரூம் கிரேவியும் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். அப்புறம் ரெண்டையும் தனித்தனியாக எதுக்கு பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டையும் ஒன்றா பாலக் மஷ்ரூமாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அதான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கீரையில் நிறைய இரும்பு சத்து இருக்குது. ஒரு மனுஷன் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும்னா வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது கீரை சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி யாராவது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்கனாலே அவங்கள பார்த்து இரும்பு மாதிரி இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த சினாரியோ பார்க்கும்போது எனக்கு பைபிள் ஒரு வசனம் ஞாபகம் வருது. லேவியராகமம் 26வது அதிகாரத்தில் கர்த்தர் சொல்கிறாரு, நான் ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி. ஸோ நமக்கு ஒரு விஷயம் சம்மராக தெரியலாம், இது என்ன ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு தெரியலாம். ஆனால் கர்த்தர் கரெக்டான டைமில் மழையை பெய்ய பண்ணுவார். உங்களோட லைஃப்லையும் நீங்கள் இரும்பு மாதிரி ஸ்ட்ராங்காக இருங்க. கர்த்தர் ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவார்.